ராமச்சந்திரா மருத்துவமனையிலே அவர் படுத்து கிடந்த நேரத்திலே அவர் தலையை நான் தடவி கொண்டிருந்தேன். அந்த தலையில் உள்ளங்கை அளவுக்கு ஒரு ரூபாய் நாணயம் அளவுக்கு முடியில்லாமல் சொட்டை விழுந்திருந்தது. அவருக்கு எப்படி சொட்டை விழுந்தது? வயது காரணமாக முடிவு தரவில்லை தோழர்களே. அவர் என்னை காப்பாற்ற, என் உடன் பிறந்த தம்பிகளை காப்பாற்ற, இந்த குடும்பத்தை காப்பாற்ற 8ஆம் வகுப்பு வரையில் படித்து வரலாற்றை மனப்பாடமாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசிரியரை போல் வாழ்ந்த அவர் 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக சாணி சட்டி சுமந்தவர். ஊரிலே ஆடு மாடு மேய்த்து சாணி சட்டியை தன் தலையிலே சுமந்து எங்களுக்கு கஞ்சி ஊற்றி, எப்படியாவது நீ பிழைத்துக்கோ, எப்படியாவது நீ படிக்க வேண்டும், எப்படியாவது இந்த குடும்பத்தை நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறவர் அந்த கடுமையான பஞ்சத்தின் போது என்னை தனியே அழைத்து போவார். விறகு வெட்டி அந்த விறகு கட்டையை அடுக்காக கட்டி அவர் தலையிலே 5 கட்டுகளை சுமப்பார், என் தலையிலே 2